டீலிமிட்டேஷனுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை நம்மளுடைய முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் கூட்டியிருக்கிறாரு. பாருங்க, டீலிமிட்டேஷன்னா என்னன்னு தெரியணுங்கிறது வேற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டீலிமிட்டேஷனுக்கு என்ன ஸ்பெல்லிங்னாவது நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா? இப்போ அது கூட பரவாயில்ல. எனக்கு என்ன பதட்டமாக இருக்குன்னா, எங்கேயாவது மைக்கை நீட்டி சரி பேசியே ஆகணும், ரவுண்டு கட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு உந்துதலில் நம்ம ஐயா புசியானந்த் அவர்கள் இந்த டீலிமிட்டேஷனுங்கிற வார்த்தையை என்னவாக சொல்ல போகிறாரு, ஒருவேளை அதை பற்றி பேசிட்டாருனாக்கா அந்த வார்த்தை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதா எனக்குள்ள ஒரு மன ஓட்டமாக இருக்குது. அதனால் பத்திரிகையாளர்கள்ட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு ஐயா புசியானந்த் அவர்களிடம் இந்த டீலிமிட்டேஷன் பற்றிய எந்த கேள்வியும் கேட்டு அவருடைய வாயுக்குள் நீங்கள் மைக்கை நீட்ட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த டீம் எல்லாம் ஒன்று சேர்ந்து டீலிமிட்டேஷனுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை, அதுவும் என்னன்னாக்கா அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது, அனைத்து எம்பிக்கள் கூட்டம். வித்தியாசமா இருக்குல்ல, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனால் இது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னே, அனைத்து எம்பிக்கள் கூட்டம். அதில் திமுக சார்ந்த எம்பிக்கள் மட்டும் போய் கலந்துக்கல. திமுக சார்ந்த எம்பிக்கள் மட்டும் இல்லை, அதிமுகவை சார்ந்த எம்பிக்களும் போல, ஐயா கமலஹாசன் அவர்களும் போல, அப்புறம் ஐயா சின்ன மருத்துவர் அவர்களும் போகலை. இதே மாதிரி சில பேர் போகலை. அங்கே ஒரு 20 பேரை நம்ம போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்ற 36 37 பேர் வந்து போகலை, பெரும்பான்மையான எம்பிக்கள் போகலைன்னு வைங்களேன். இப்போ உடனடியாக ஒரு நேரேஷன் எடுக்கலாம்ல. பார்த்தீங்களா, டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தாவேகா வந்து ஒரு கூட்டம் கூட்டுதுனாக்கா, டீலிமிட்டேஷனுங்கிறது பிஜேபி கொண்டு வர பில்லு அமெண்ட்மெண்ட்டு. இப்போ அந்த அமெண்ட்மெண்ட்டில் அந்த பில்லில் வந்து பாருங்க, தாவேகா எதிராக கூட்டம் கூட்டுதுனாக்கா தாவேகா பிஜேபியை கொள்கை ரீதியாக எதிர்க்குதுங்க. இந்த கூட்டத்தில் திமுக கலந்துக்கலனா அப்போ திமுக மறைமுகமாக பிஜேபி கூட டீலிங்கில் போயிட்டுங்க அப்படின்னு ஈஸியாக நீங்கள் உடம்புல என்ன கூட தடவாமல் படுத்து புரண்டு பாருங்கள் என் உடம்புல மண் ஒட்டி இருக்கு அப்படின்னு தாவேகாவை சார்ந்தவர்கள் மற்றும் அந்த கூட்டணி கட்சிகளில் இருக்கிற அந்த எம்பிக்கள் எல்லாரும் இப்போ உடம்புல என்ன தேய்க்காமல் படுத்து புரண்டுட்டு பாருங்க இந்த மண் ஒட்டி இருக்கு பாருங்க திமுக பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு. எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேகா பிஜேபியினுடைய பி டீம்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ இது ஏதோ கேசட் சிக்கி போய் திரும்ப வரல, நானே தான் 3 தடவை ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ அவங்க எல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கனாக்கா திமுக தான் பாஜகவோட பி டீமு அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி உருண்டு புரண்டு பேசிட்டு இருக்காங்க. அது என்ன ஏது, இந்த டீலிமிட்டேஷனுடைய வரலாறுகள் என்ன, அப்புறம் ஆங்காங்கே ஆசான் தாக்கப்படுவார், ஆங்காங்கே கம்யூனிஸ்ட் கட்சி ரசிகர் மன்ற தலைவர்கள், விஜயனுடைய ரசிகர் மன்ற தலைவர்கள் தாக்கப்படுவார்கள். அதனால ஒரு சில இடங்களில் வார்த்தைகள் கூட முன்ன பின்ன வரலாம். தயவு கூர்ந்து பார்க்குற தோழர்கள், ஒருவேளை அப்படி ஏதாவது வார்த்தை வந்து விழுந்துச்சுனாக்கா நாங்கள் தயவு கூர்ந்து மன்னிக்கவும். டீலிமிட்டேஷனுக்கு எதிராக அனைத்து எம்பிக்களுடைய கூட்டம் ஒன்றை சிஎம் விஜய் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாப்புல. இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. சரி, அனைத்து எம்பிக்கள், அனைத்து கட்சி கூட்டம் இல்லை, முன்னாடி திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துச்சு டீலிமிட்டேஷன். அப்போ கேள்வி கேட்கும் போது அதான் சொல்கிறாங்க, நம்ம அந்த அருண்ராஜ் இருக்கார்ல, அவர் இன்னும் மற்ற அந்த தாவேகால உள்ள அந்த அறிவு முத்து போன அறிவு ஜீவிகள் இருக்காங்கல்ல, அந்த சயின்டிஸ்ட்டுகள், அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நாங்கள் ஏதோ அந்த பில்லு இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட்டம் நடத்துகிறோன்னு சொல்கிறீங்க, அப்போ திமுக மட்டும் எப்படி கூட்டம் நடத்துனுச்சு? அந்த பில்லு இன்ட்ரடியூஸ் ஆன டேட்டை முதல்ல கேளுங்க, அவங்க யாருக்குமே தெரியாது. அந்த பில்லு எந்த தேதியில் நாடாளுமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத கேளுங்க, யாருக்குமே தெரியாது. அருண்ராஜுக்கு தெரியாது, நீங்கள் ராஜ்மோகனுக்கு தெரியாது, சிஎம்முக்கு தெரியாது, அவர் புசியானது கேட்கவே தேவையில்லை, அவருக்கு தெரியவே தெரியாது. அப்போ இந்த பில் இன்ட்ரடியூஸ் ஆனது ஏப்ரல் 16 தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இதை பற்றின கூட்டத்தை மார்ச் 22 சிஎம் அவர்கள், முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கூட்டுறாரு. இப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. அனைத்து கட்சி கூட்டம்னாக்கா ஒரு மாநாடே நடத்துகிறாப்புல மார்ச் 22. அது எப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான தலைவர்கள் மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களில் உள்ள நம்ம ரேவந்த் ரெட்டி இருக்காரு பாருங்க, தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள், அவரை கூப்பிட்றாரு. இது எம்பிக்கள் கூட்டம் இல்லை, அனைத்து கட்சி கூட்டம். அப்போ ரேவந்த் ரெட்டி அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் வர்றாரு. அப்போ நம்ம கேரளாவில் வந்து சிஎம்மாக நம்ம சகாவு தான் இருந்தார், அவர் சகாவு அவர்கள் வர்றாரு. அதே மாதிரி கர்நாடகாவில் உள்ள சிஎம் அவர் வர்றாரு. இது மட்டும், இந்த அண்டை மாநிலங்கள்லாம் இது மட்டும் இல்லை, வெளி மாநிலங்களில் உள்ள பிஜேபி எதிர்க்கக்கூடிய தலைவர்களாக யாராக இருக்காங்களோ அவங்களையும் வர வைக்கிறாங்க. பீகாரில் உள்ள யாதவ், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால், அப்புறம் குஜராத்தில் உள்ள சிஎம்மு, குஜராத்தில் உள்ள இது பஞ்சாபில் உள்ள சிஎம்மு, அப்புறம் இவர் நம்ம ஒடிசாவில் உள்ள சிஎம்மு, இன்னும் மற்ற இடங்களில் உள்ள சிஎம் அல்லாத மற்ற கட்சி, இதே மாதிரி பிஜேபி எதிர்க்கக்கூடிய டீலிமிட்டேஷன் இருக்கக்கூடிய மற்ற கட்சியோட எம்பிக்கள் வச்சுருந்தாங்கன்னா அந்த கட்சி தலைவர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு பெரிய மாநாடே போட்டார் ஸ்டாலின் அவர்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு மாநாட்டை நடத்தியிருந்தாருனாக்கா இந்த அமெண்ட்மெண்ட்டை எதிர்க்கக்கூடிய அல்லது பிஜேபிக்கு எதிரான
கட்சிகள்னு சொல்லிட்டு கூட்டியிருந்தாங்கனாக்கா அந்த கட்சி தலைவர்கள் மட்டும்தான் வருவாங்க, எம்பிக்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. இது பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுடைய எம்பிக்கள் மட்டும் வரணுமா? சரி, இப்போ இந்த எம்பிக்கள் மட்டும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, இப்போ திமுக வந்துருச்சுன்னு வச்சுப்போம். அப்போ எத்தனை ஓட்டு மொத்தமாக உள்ளனாக்கா மொத்தம் 57. தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் ராஜ்யசபா லோக்சபா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் எம்பிக்கள் தமிழ்நாடு சார்பாக அனுப்பப்பட்டிருக்கிறது 57 சீட்டு. அப்போ இந்த 57 பேரும் போயிட்டு கீழவை மேலவை எல்லா அவையிலையும் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க ஓட்டு போட்டாக்க இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டுருமா? தமிழ்நாட்டில் உள்ள ஓட்டு மட்டும் போதுமா? போதாதுல்ல. அப்போ கேரளாவில் உள்ள ஓட்டு வேணும்ல, கர்நாடகாவில் உள்ள ஓட்டு வேணும்ல, தெலுங்கானாவில் உள்ள எம்பிக்களோட ஓட்டு வேணும்ல, அதே மாதிரி பீகாரில் உள்ள அந்த எம்பிக்களுடைய ஓட்டு, பிஜேபிக்கு எதிராக உள்ள எம்பிக்கள், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிஜேபிக்கு எதிராக உள்ள எம்பிக்கள், வெஸ்ட் பெங்காலில் பிஜேபிக்கு எதிராக உள்ள எம்பிக்கள், அதே மாதிரி பஞ்சாபில் ஒருவேளை இருந்தாக்க அந்த எம்பிக்கள், டெல்லியில் ஒருவேளை இருந்தால் அந்த எம்பிக்கள், ஒடிசாவில் அதே மாதிரி எம்பிக்கள் இருந்தாக்க அந்த மாதிரி அவங்களுடைய ஓட்டுகள், இன்னும் மற்ற மாநிலங்களில் எந்தெந்த பிஜேபிக்கு எதிராக இருக்கிற எம்பிக்கள் இருக்காங்களோ அவங்களுடைய ஓட்டுகள் எல்லாமே போட்டால் தானேங்க அந்த மசோதா தோற்கடிக்கப்படும். அப்போ அப்படிதான் தோற்கடிக்க முடியும். அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும், இந்த எல்லா மாநிலங்களில் உள்ள எம்பிக்களையும் கூட்டு இந்தியாவில் உள்ள பிஜேபிக்கு எதிராக இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக ஓட்டு போடக்கூடிய எம்பிக்கள் அல்லது ஆர்கனைஸ் பண்ண எம்பிக்கள் சொல்லி கூப்பிட்டுருந்தாக்கா சூப்பர். இவருக்கு உண்மையிலேயே மக்கள் மீது ஒரு நலன் இருக்கு விஜய் அவர்களுக்கு. அதனால இந்த பில்லை எப்படியாவது மறுபடியும் கொண்டு வர்றாங்க. ஸ்டாலின் இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. ஸ்டாலின் இதே மாதிரி ஒரு மாநாடு நடத்தி அந்த பில்லை தோற்கடிச்சாப்புல ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே அதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தினது ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல. இப்போ அதே மாதிரி பாருங்க, நானும் அந்த கொள்கையில தவறாம நினைக்கிறேன். பாருங்க, எல்லா கட்சிகளையும் விருப்பு இல்லாமல் நான் அழைச்சிருக்கேன். மற்ற மாநிலங்கள்லேருந்து கூப்பிட்டுருக்கேன் அந்த எம்பிக்களை. ஏன்னாக்கா அந்த அமெண்ட்மெண்ட் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம் அப்படின்னு நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு, ஆஹா சூப்பர்ப்பா அப்படின்னு 6 அடிச்ச தாவேக்கா. அப்புறம் வேற என்ன தாள என்ன ரைமிங்க சொல்ல முடியும், நமக்கு தெரியல, திடீர்னு தோணல. அதனால கிழித்தெடுத்த தாவேக்கா, பாஜகவை புரட்டி போட்ட தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வீடியோ போடலாம். அம்பேத்கருடைய பேரன், பெரியாருடைய பேரன் அப்படின்னு நாமளும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படி ஒரு முடிவு எடுக்கல. ஒருவேளை இந்த அமெண்ட்மெண்ட்டை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் நலன் சார்ந்து அவருக்கு ஏதோ ஒரு புரிதல் இருக்குன்னாக்கா அவர் செய்ய வேண்டிய வேலை, இந்தியா முழுக்க உள்ள பிஜேபிக்கு எதிராக உள்ள அனைத்து கட்சிகளோட தலைவரையும் இங்கே வச்சு ஒரு மாநாட்டை ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தாருனாக்கா அது பிளாஸ்ட் ஆகும். அதுதான் உண்மையிலேயே பிளாஸ்ட். நீங்க என்ன சொல்றீங்க பார்த்தீங்களா, பிளாஸ்ட் அறிவிப்பு, அப்புறம் பார்லிமெண்ட்ல பிளாஸ்ட், அப்புறம் சினிமாவில் பிளாஸ்ட், அதெல்லாம் பிளாஸ்ட் கிடையாது. அரசியல் பிளாஸ்ட்ங்கிறது ஸ்டாலின் பண்ணதான் பொலிட்டிக்கல் பிளாஸ்ட். அப்படி பொலிட்டிக்கல் பிளாஸ்ட் பண்ணணும்னாக்கா இதை மாதிரி பண்ணாதான் பொலிட்டிக்கல் பிளாஸ்ட். அதுதான் அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு மனநிலையை கருத்துருவாக்கதை இந்தியா முழுக்க கூட ஏற்படுத்துவது. அப்போ நீங்கள் உங்களை பற்றி வடக்கன்ஸ்லாம் வீடியோ போடுவாங்க, சொல்லவே தேவையில்லை. இப்போல்லாம் காசு வாங்கிட்டு ரூட்டில் காசு வாங்கிட்டு வீடியோ போடுறாங்க. ஏன்னா விஜய்ஜி தளபதி விஜய் அது என்ன பண்ணிட்டாரமா, இந்த கோயில் இதெல்லாம் வர்ற உண்டியல் காசு இருக்குல்ல, அதை கல்விக்காக அவர் கொடுக்கறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாரம்மா. இது விஜய்க்கே தெரியாது. ஹிந்தியில் உள்ள அந்த இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, அவங்க சொல்லி தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொன்ன தளபதி விஜய் இதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு பார்த்தோம்னாக்கா நீங்கள் ஒரு சங்கர் படம் பார்க்குற மாதிரியா இருக்கும். அப்படியே நடந்து போகும்பொழுது வறட்சியாக உள்ள நிலங்கள்லாம் அப்படியே பச்சை பசல்னு மாறிட்டு. அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டாங்க, காவிரியில் போயிட்டு இதில் கர்நாடகாவில் போயிட்டு அவர் ஒரு பஞ்சனில் கடிச்சு பேசுனா அடுத்த நிமிஷமே தண்ணி திறந்து விட்டாப்லாம் டிகேஎஸ். இதெல்லாம் தளபதி விஜய் பண்ணிட்டாரு சொல்லி வீடியோ போட்டுருக்காங்க. இப்படி பல விஷயங்களை போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் உண்மையிலேயே இந்த விஷயத்தை பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் காசு கொடுக்காமலேயே ரூட் மாஃபியா மூலமாக காசு கொடுக்காமலேயே அங்கே உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு ஆதரவாக தளபதி விஜய் இதை பண்ணிட்டான்னு சொல்லி வீடியோ போடுவாங்க. நீங்கள் பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் நல்லது செஞ்சால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஆதரவு வீடியோக்கள் விழுந்துக்கிட்டே இருக்கும். நானே ஒரு 10 வீடியோ போடுவேன். நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிங்க, அதாவது இந்தியாவில் முழுக்க உள்ள பிஜேபி கட்சிகளை கூப்பிட்டு நடத்தினாங்க, நானே வீடியோ போடுவேன். அப்போ அப்படி பண்ணாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகள் கிடையாது. அப்போ என்ன பண்ண, தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் நடத்த போகிறோம் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளை கூப்பிடணும். இதே மாதிரி முன்னாடி நடந்திருக்கு, திமுக செஞ்சுருக்காங்க, பல விஷயங்களுக்கு அனைத்து கட்சிகளை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ கூப்பிடும் பொழுது விஜய் அவர்களுக்கும் போயிருக்கு இதே டீலிமிட்டேஷனுக்கு. விஜய் அவர்களுக்கும் அந்த ரேப்பர் அவங்க அனுப்பிச்ச லெட்டர்னுடைய முகப்பு கூட உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ திமுக மூலமாக ஏற்கனவே அனுப்பப்பட்டுச்சு. அப்போ ஒரு 40 கட்சிகள் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 40 கட்சிகள் 60 கட்சிகள் அவங்க அனுப்பின லெட்டர்ஸ். அதாவது இங்கே எலெக்ஷன் கமிஷனில் இதில் தேர்தல் ஆணையத்தில் யாரெல்லாம் தங்களுடைய கட்சிகளை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் என்னென்ன கட்சிகள் இருக்கோ அந்த எல்லா கட்சிக்கும் திமுக சார்பாக நடத்தும் பொழுது எல்லா கட்சிக்கும் அழைப்பு தான் அனுப்பிச்சிருக்காங்க, லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதை எல்லா கட்சிகளுமே கலந்துருச்சு. தாவேகா சார்பாகவும் கலந்துட்டாங்க. அதில் நம்ம நீர்வளத்துறை வந்தாருன்னு நினைக்கிறேன், அவர் தான் பேச போகிறார். அதனால் அவர் போய் ஆதரவு மட்டும் கொடுத்துட்டு உடனே கிளம்பி ஓடிட்டாப்புல. அப்போ அந்த மாதிரி நடத்தணும் எல்லா கட்சியிலையும் கூப்பிட்டு. இப்போ இன்கேஸ் டீலிமிட்டேஷன் வரப்போது அவங்க அதை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னாக்கா நாளைக்கு இந்த எம்பிக்களை வச்சிருக்கிற கட்சிகள் மட்டும் போய் போராட்டம் பண்ணாது.
எம்பிக்கள் இல்லாத கட்சிகளும் அந்த போராட்டத்தில் பங்கெடுப்பாங்க. ஏன் இப்போ திராவிடர் கழகம் இருக்குது, அவங்க எம்பி வச்சுருக்காங்களா? அவங்க ஓட்டரசில் உள்ள அமைப்பு அவங்க. அதே மாதிரி திவிக இருக்குது, அவங்க என்ன ஓட்டரசில் உள்ள அமைப்பு அவங்க. தாப்பேதிக இருக்குது, இந்த அமைப்புலாம் ஓட்டரசில் உள்ள அமைப்பா என்ன? அப்போ இவங்கெல்லாம் போராட்டம் பண்ண, இவங்க போராட்டம் பண்ணுறது தான் அவங்களுடைய வாழ்க்கையே. டெய்லி ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், கைதுன்னு அவங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கும். மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய அமைப்புகள். இப்போ அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய கருத்துக்கள்லாம் உள்ள தேவை இல்லையா? இப்போ ஐயா ஆசிரியர் கி வீரமணியை விட, ஐயா நம்ம அண்ணன் குளத்துருமணியை விட, இவங்கெல்லாம் விட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியுமா டீலிமிட்டேஷன் பற்றி? அல்லது இதை வந்தாக்கா எப்படி தடுக்கணுங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு இவங்கள விட அதிகமாக தெரியுமா? அப்போ இவங்களெல்லாம் எப்படி நீங்கள் உள்ளே சேர்ப்பீங்க? அப்போ இந்த எம்பிக்கள் மட்டும்னாக்கா இது என்ன பூணூல் போட்டதா? எம்பிக்கள் வச்சிருக்க கட்சி மட்டும்தான் அங்கீகாரம். இப்போ போராட்டம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அழைப்புக்கு எம்பிக்கள் வச்சிருக்க கட்சி மட்டும் போராட்டத்தை வாங்க அழைப்பீங்களா? அப்போ அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள், எல்லா கட்சிக்கும் ஏதோ ஒரு கட்சி சார்ந்திருப்பாங்க, அனைத்து கட்சியும் கூப்பிட்டா தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவமாக போகும். அது என்ன இது எம்பிக்கள் மட்டும் அந்த எம்பிக்கள் உள்ளவங்களை மட்டும் வாங்கினாக்கா அது என்ன அர்த்தம்? அது அப்போ இந்த கூட்டமே எதற்காக நடத்தப்படுதுனாக்கா இது டீலிமிட்டேஷன் வரக்கூடாது என்கிற பொது நோக்கம் கிடையாது. இது முழுக்க முழுக்க திமுக எப்படி இதில் பங்கு கொள்ளாது, ஏன்னாக்கா அது முட்டாள்தனமான கூட்டம், இது புரிதல் இல்லாத ஒரு கூட்டம். நான் அந்த நடக்கிற கூட்டத்தை சொல்கிறேன். அதனால இந்த கூட்டத்தில் நம்ம போய் என்னத்தை பேச போகிறோம்? டீலிமிட்டேஷனாவே என்னன்னு தெரியாது இல்லைங்க. இப்போ டீலிமிட்டேஷன் பற்றி இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சவங்க கூட ஏதோ தத்தி புத்தின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லிடுவாங்கன்னு வைங்களேன். இப்போ டீலிமிட்டேஷன் இதை கேட்டால் அந்த டீலிமிட்டேஷன் என்ன தெரியாமல் நீங்கள் என்னத்தை பதில் சொல்லுவீங்க? இதான் நம்ம எம்பிபிஎஸ் வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ல கமலஹாசன் சொல்லுவாப்புல அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் உட்காந்துருக்கும் பொழுது, மார்க்கு நீ சும்மா இருக்கு, ஏதாவது கேட்டாக்கா தத்தி புத்திர பதில் சொல்லலாம், கேள்வி புரிஞ்சாக்கா, ஆனால் எனக்கு கேள்வியே புரியாத நான் எப்படி பதில் சொல்லுவேன் அப்படின்னு பார்ப்பல. பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத, நான் யாரு வெறும் டுபாக்கூர். அந்த மாதிரி டீலிமிட்டேஷன் அவங்களுக்கு என்னென்ன தெரியாது, நீங்கள் எப்படி டீலிமிட்டேஷன் எதிர்ப்பீங்கன்னு நான் கேட்குறேன். அப்போ இதோட நோக்கம் என்னன்னாக்கா ஒரு நேரட்டிவை செட் பண்ணணும். எப்படியும் திமுக அதுக்கு வராது, ஏன்னாக்கா அது முட்டாள்தனமான கூட்டம், அது டைம் வேஸ்ட்டு. இப்போ இந்த எம்பிக்கள் மட்டும் போய் எதனா ஓட்டு போட்டு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அப்போ எல்லாரும் நீங்கள் கூப்பிடணும். அது கூப்பிடலனாக்கா உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. அப்போ பொதுநலன்கிறது எதுவும் இல்லை. அந்த உள்நோக்கம் என்னன்னாக்கா திமுக எப்படியும் வராது அப்படிங்கிறதுனால திமுக பார்த்தீங்களா பிஜேபி கொண்டு வர டீலிமிட்டேஷனுங்கிற பில்லுக்கு எதிராக தாவேக்கா கூட்டணி கட்சிகள் நிற்குது, நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டோம், எல்லாருமே வந்தாங்க, நம்ம திமுக ஏன் வரல? அப்போ திமுக பிஜேபி கூட ஒரு அண்டர் டீலிங்ல இருக்கு. அப்போ டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறதுக்காக ஏற்கனவே போட்ட அவளுகள்லாம் ரொம்ப மென்னு உள்ள டைஜஷன் ஆனதுனால அந்த நம்பத்து போன அவளை இன்னும் அவளை வந்து திரும்ப எடுத்து வாயில போகிறது பார்க்குறேன். ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னாக்கா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி யார் கலைப்பு விட்டாங்கன்னா நம்ம ஆசான் கலைப்பு விட்டார். அப்போ திமுகவும் அதிமுகவும் கூட்டணும்னாக்கா இன்னைய வரைக்கும் அதனால பேசிட்டு அவங்க பார்த்தீங்களா திமுக அதிமுக கூட்டணி அன்றைக்கே சொன்ன நம்மள பார்த்தீங்களா இன்னைக்கு பாருங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டை வச்சு திமுக அதிமுக கூட்டணி பேசணும். போட்ட 2 நாள்லேயே அந்த பொறி வந்து சவுத்து போச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறார் நம்ம ஆசான், நேராக டிஷர்ட் பண்ணுறாரு, எங்கள் ஆசான் வந்து கில்லாடி, அதில் ஒரு கில்லாடி அவர். அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு கல்யாண நிகழ்வு, யார் நம்ம இவர் கௌதமன் அண்ணனுடைய கல்யாண நிகழ்வு, அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு கல்யாணம், அதுக்கு எல்லா கட்சி தலைவர்களுக்கும் பத்திரிக்கை கொடுத்துருந்தாங்க, பெரும்பாலும் எல்லாரும் இதில் போயிருந்தாங்க. அப்போ சீமான் உட்கார்ந்துருந்தார், இந்த பக்கம் வைகோ உட்கார்ந்துருந்தார், நடுவில் போயிட்டு ஸ்டாலின் உட்கார்றாரு. இப்போ என்னன்னாக்கா சீமான் பக்கத்தில் ஸ்டாலின் உட்காந்துட்டாராம், அதனால நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் கூட்டணியா இதையே கலைப்புறது யாருனாக்கா அது இதே எங்கள் ஆசானோ எங்கள் அண்ணன் வன்னியரசு அவர்களும் இதை கலைப்பு விடுறாங்க. பாருங்க அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்களா 2 பேரும் பக்கத்தில் உட்காந்தாங்க பார்த்தீங்களா. அதனால திமுகவும் நாம் தமிழர் கட்சி கூட்டு. அப்போ பை எலெக்ஷனில் திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து, எனக்கு திமுக அதிமுக ஏற்கனவே கூட்டு சொல்லிட்டாங்களா, இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து சீமானை பொது வேட்பாளராக நிறுத்த போகிறார்கள். இந்த இதெல்லாம் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு நினைக்கும் போலதான் நமக்கு பக்குன்னு இருக்கு. ஆனால் உங்களுக்கேற்ற சிஎம் விஜய் தாங்க. இதை நம்புகிற கூட்டம் ஒன்று இருக்குன்னாக்கா அதுக்கு சிஎம் விஜய் வந்து சிஎம்மாக விஜய் இருப்பதான் சரி. அங்கே ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக இருக்கக்கூடாது. அந்த கூட்டத்துக்கு சிஎம்மாக ஸ்டாலின் இருந்தாங்க நானே அவருக்கு எதிராக வீடியோ போடுவேன். இப்படி ஒரு முட்டாள் கூட்டம், இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்குனாக்கா அந்த கூட்டத்துக்கு சிஎம்மாக இருப்பதற்கு தகுதி படைத்தவர் ஐயா மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் மட்டும்தான். அதனால அவர் சிஎம்மாக இருக்கிறதா சரி. அதனால அந்த அமைச்சரவையும் நான் வந்து பாராட்டுறேன். நீங்க தான் அங்கே அமைச்சரவையில் உட்காந்துருக்கணும் அப்படின்னு தாவேக்கால உள்ள அமைச்சர்கள் சொல்றேன், மற்ற அமைச்சர்கள் இல்லை. அதனால இவங்க திமுக அதிமுக கூட்டணி,
இப்போ அதனால சீமான் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டாப்ல. இப்போ திமுக, அதிமுக பொது வேட்பாளராக சீமானை நிறுத்த போகுது. சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி. ஸ்டாலினுக்கு இந்த பக்கம் சீமான் உட்கார்ந்திருந்தாரு, இந்த பக்கம் வைகோல உட்கார்ந்திருந்தாரு. அப்ப என்ன பண்றீங்க? அப்ப ஸ்டாலினுடைய பேச்சு கேட்டு வைகோ வந்து மறைமுகமாக ஒரு துரந்தர வேலையை பார்க்கறது கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு நீங்க பேசுவீங்களா? இந்த பாயிண்ட் எப்படியும் பேசலாம்ல, அந்த பாயிண்ட் பேச மாட்டீங்க. ஏன்னா வைகோ சீமானை வந்து பொது வேட்பாளராக நிறுத்த போறாங்க அப்படிங்கிறது, சீமானை வந்து அதிமுக ஏற்கனவே கூட்டணி கூப்பிட்டுருக்கு, அவர் போலன்னு சொல்லிட்டாப்ல. ஆனா விஜயோட கூட்டணிக்கு போறதுக்கு அண்ணன் ரொம்ப துடியா துடிச்சாப்ல, அதுக்கு விஜய் அவர்கள் ஒத்துக்கல. அப்ப அவர் பொது வேட்பாளராக போடுறதுங்கள பெருசா ஒரு நம்பகத்தன்மை இருக்காது. ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான பர்சனா நமக்கு தெரியல. ஆனால் பொதுவெளியில் நம்ம பார்க்கும்பொழுது அப்படியான ஒரு பார்வை இல்லை. ஆனால் நீங்கள் வைகோவுக்கு பொறுத்து பாருங்க, வைகோ வந்து ஒரு துரோக செயலை அந்த கூட்டணிக்குள்ள போது செய்யறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் மூலமாக அனுப்பப்பட்டவர் அப்படின்னாக்க தாராளமாக பொருந்தது. துரோகம் செய்யறதுக்குன்னா பிறந்து வளர்ந்தவருங்க வைகோ. நீங்கள் எல்லா கூட்டணியும் எடுத்து பார்த்துங்க, வைகோ துரோகம் பண்ணுறதுலே பிறந்து வளர்ந்தவர். அதனால தான் அவ்வளோ அவசரமாக வளர்ந்துருக்காரு. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு துரோகம் இருக்கு. இன்னும் 300-400 அடி வளர வேண்டியது இருக்கு ஐயா. இன்னும் எக்ஸ்ட்ரா வர இருக்குது, அதெல்லாம் ஃபிட்டிங்லாம் இருக்குது. அப்போ இப்போ இப்படி சொன்னோம்னாக்கா அது பொருந்தும்ல, அந்த லைனே நீங்கள் சொல்லவே இல்லை. இப்படி பேசி திமுக அதிமுக கூட்டணியிலேருந்து அது மக்கள் நம்பலை, அது ஒரு ஒரு தமாசாக பார்க்கிறார்கள், ஒரு சிறுபாலகன் செய்கிற ஒரு நகைச்சுவையாக பார்க்கிறார்கள். அப்படிங்கிறதுனால அடுத்ததாக அவங்க அடுத்த லைன் என்னன்னாக்கா, நாம் தமிழர் கட்சி திமுக பாருங்க, அவங்க பொது வேட்பாளர் அவங்க 2 பேரும் கூட்டணி பார்த்தாங்க, அதையும் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா ஒரு சிறுபாலகன் செய்கிற நகைச்சுவை அப்படின்னு கடந்து போனதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க, திமுக பிஜேபி கள்ள உறவு, திமுக பாஜக கள்ள கூட்டணி, மறைமுகமாக உறவு வைத்திருக்காங்க அப்படிங்கிற லைன் எடுக்கிறதுக்காகவே காங்கிரஸ் கொடுத்த ஒரு முட்டாள்தனமான அடிமுட்டாள்தனமான ஒரு ஐடியாவாக தான் இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த நம்ம பப்பு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுக்கு வந்தாப்புல, மகாபலிபுரம் வந்தாப்புல, வந்ததும் தெரியல போனதும் தெரியல, எவனும் கண்டுக்கிறதே இல்லை இருந்தாலும். அப்போ அவர் வர்றாப்புல, வரும்பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, அப்போ சொல்கிறாப்புல டீலிமிட்டேஷன் வரப்போகுது, அந்த அமெண்ட்மெண்ட்டை திரும்ப வரப்போகுது, அந்த பில்லு வரப்போகுது, அதை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும், அல்லது அந்த டீலிமிட்டேஷன் யாரெல்லாம் எதிர்க்கவில்லையோ, எதிர்க்காதவர்கள் அவர்கள் வந்து எட்டப்பர்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ தான் நம்ம சொன்னோம், எட்டப்பனுக்கு உள்ள ஒரு வீர வரலாறு நம்ம சொன்னோம். எட்டப்பன் என்கிற வார்த்தையை தயவுசெய்து துரோகத்துக்காக பயன்படுத்தாதீங்க, அது எட்டப்பன்கிறது ஒரு வீர வரலாறு. அது என்னன்னாக்கா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஷார்ட்ஸோட லிங்க் வேணால் போடுறேன். அது 2.5 நிமிஷம் இருக்கும், அதை பார்த்துருங்க. இல்லைனாக்கா ரொம்ப லென்த்தாக இருக்கும், பார்க்குறவங்க போகிற வரைக்கும் நான் கடந்து போகிறேன். அப்போ எட்டப்பன்கிற வார்த்தையை துரோகத்துக்கு பயன்படுத்தாதீங்க. வேணால் துரோகத்துக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தர்றேன். ஒன்று, துரோகத்துக்கு பதிலாக வைகோ அப்படின்னு பயன்படுத்துங்க, அதை யாரெல்லாம் எதிர்க்கவில்லையோ அவரெல்லாம் வைகோ அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படி இல்லைனாக்கா அந்த பில்லை யாரெல்லாம் எதிர்க்கவில்லையோ அவரெல்லாம் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. இது 2 தான் துரோகத்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வார்த்தையாக இருக்க முடியும். தயவு செஞ்சு எட்டப்பன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். அந்த எட்டப்பன் என்கிற அந்த வார்த்தை, அந்த பட்டம் அவருக்கு வந்து சேர்றதுக்கான வரலாறுங்கிறது மிகப்பெரிய ஒரு வீர வரலாறு. அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு எப்படி அரசியல் தெரியாதோ அதே மாதிரி உங்களுக்கு வரலாறுன்னு தெரியாது. அதனால் நம்ம கடந்து போகிறோம். அப்போ இந்த லைனை கொண்டு வரதுக்காக நம்ம ராகுல் என்கிற ஒரு பப்பு அவர் போட்ட விதை தான் இந்த டீலிமிட்டேஷன் யாரெல்லாம் எதிர்க்க மாட்டாங்களோ அவங்கெல்லாம் எட்டப்பர்கள்னு சொல்லிட்டு ஒரு துரோகத்தை செய்தவர்கள் போட்டு அந்த லைனை அப்படியே கொண்டு வந்து இப்போ தாவேக்க எடுக்குது. இதற்கு எதிரான ஒரு கூட்டத்தை நாங்கள் கூட்டுக்கிறோம். என்னப்பா கூட்டம்? அதாவது அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம். வித்தியாசமாக இருக்கு, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அனைத்து கட்சி கூட்டம் ஓகே, அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம். அப்போ இதில் எந்த கோடு போட்டால் திமுக வராதோ அந்த கோடை போட்டுக்கிட்டு பாருங்க, திமுக வரல, பார்த்தீங்களா அவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி, பார்த்தீங்களா அவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி. இதற்கு யார் துணை போகிறாங்கன்னாக்கா இந்த அமைச்சர் பதவியை வாங்கிட்டு இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு பாருங்க, அவங்க இதுக்கு பயங்கரமாக இதில் திமுக கண்டிப்பாக இதில் பங்கு பெற வேண்டும். எதுக்கு பங்கு பெறணும்னு நான் முதல்ல கேட்குறேன். எதுக்கு பங்கு? டீலிமிட்டேஷன் பற்றி என்னங்க தெரியும் அந்த சிஎம்முக்கு? அல்ல அந்த கட்சிக்கு டீலிமிட்டேஷன் பற்றி என்ன தெரியும்? ஏற்கனவே திமுக இருக்கும் பொழுது டீலிமிட்டேஷனை கொண்டு வர முயற்சி பண்ணும் பொழுது பாஜக, அப்போ இந்த கட்சிக்கு இவங்க திமுக சைட்லேருந்து அழைப்பு கொடுத்தாங்களா தாவேக்காவுக்கு. அப்போ தாவேக்காவில் வந்து ஒரு அறிக்கை போட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில் உங்களுக்கு நான் ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்க. அந்த அறிக்கையில் என்ன தெரியுமா எழுதியிருந்தாங்க? டீலிமிட்டேஷன் என்பது அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு அல்லது எம்எல்ஏக்களுக்கான அந்த தொகுதி வரையறை, அந்த தொகுதி வரையறை டீலிமிட்டேஷன் என்பது அது ஒரு பெரிய மக்கள் பிரச்சனையே இல்லை. அதை தாண்டி பேச வேண்டிய, ஜனநாயகமாக எதிர்க்க வேண்டிய மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. அதை நாங்கள் கீழே குறிப்பிடுகிறோம். அதனால் டீலிமிட்டேஷன் என்பது அவ்வளோ எதிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. சொன்னது யாருனாங்க? இந்த கட்சி தாவக கட்சியில் அபிஷியலாக எடுக்கப்பட்ட அறிக்கை. அப்போ அப்படி பேசிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை கூட்டுக்கிறோம், நாங்கள் பெரட்ட போகிறோம், நாங்கள் தள்ள போகிறோம், நாங்கள் அப்படியே கொண்டு போய் இறக்கி விட்டுருவோம் குழியில், அந்த எம்பிக்கள் எல்லாம் வாங்கினாக்கா எப்படி வருவாங்கன்னு கேட்குறேன். நீ முதல்ல நான் என்ன கேட்குறேன்,
நீங்கள் பிஜேபியை திமுக எதிர்க்குதா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிஜேபி என்னத்தில் எதிர்த்தீங்க சொல்லுங்கள். ஏங்க இங்கே ஒரு மத நல்லிணக்கத்தை போற்றக்கூடிய ஒரு ஆவணப்படம் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ், அந்த படத்தை இயக்கியது நம்ம அறம்னு ஒரு இதை மன்னிக்கணும், நம்ம அறக்கழகம் தவம் அறக்கழகம்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலுடைய ஓனர் அவர் தான் தவம். அவரும் அவருடைய நண்பர் தமிழ்தாசன் அவங்க 2 பேரும் கைகாசு போட்டு அந்த ஆவணப்படத்தை இயக்குறாங்க. அதில் சில லட்சங்கள் அவங்களுக்கு நஷ்டமாகுன்னு வைங்களேன். ஆனால் அது ஆவணப்படம் லாப நோக்கில் எடுக்கப்படுறது அல்ல. அப்போ ஆவணப்படத்தை எடுக்கிறாங்க. இந்த ஆவணப்படம் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை தமிழ்நாட்டுக்குள்ளே பேணிக்காக்கிற ஒரு ஆவணப்படம், அது டாக்குமெண்ட்ரியாக பண்ணுறாங்க. இதை டிஎம்கே பிரிவில் இந்த படத்தை வெளியிடுவதற்கு எந்த தடையும் இல்லை. திமுக காரங்களே வந்து அதை வெளியிட்டாங்க, அதை பார்த்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆவணப்படத்தை வெளியிடும் பொழுது ஐயா எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஆசான் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் இந்த ஆவணப்படத்தை வெளியிட்டது. இதே மாதிரி அண்ணன் நக்கீரன் கோபால் வந்திருக்கிறாரு, இன்னும் பலரும், ஐயா நம்ம சுரா சண்முகம் தொடர் வந்திருக்கிறாரு, இன்னும் பலரும், ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஆவணப்படத்தை வெளியிட்டது. இந்த ஆவணப்படத்தை திமுக பிரிவில் யூடியூப் சார்பாகவே நம்ம ஒரு ஷோ போட்டிருக்கோம். அப்புறம் இவங்க டிஎன்டிஏஜி சார்பாகவும் ஒரு ஷோ போட்டிருக்கோம் 4 ஃப்ரேம்ஸில். இப்போ தாவேக்கா ஆட்சி வந்த உடனே இந்த ஆவணப்படம் திரையிடுவதற்கு தடை, லீகல் தடை கிடையாது, நீதிமன்ற தடை கிடையாது, சட்டப்படி தடை கிடையாது. அரசு வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் எங்கே போனாலும் இது வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 200 போலீஸ் கொண்டு வந்து இறக்கிறது. புதுக்கோட்டையில் ஒரு தடவை வீதிங்கிற அமைப்பு நடத்தும் பொழுது இதே மாதிரி ஒரு 150 போலீஸ் இறக்கி திரையிடக்கூடாது கேட்டாக்கா மேலெடுத்த உத்தரவு. 4 ஃப்ரேம்ஸில் மறுபடியும் ஒரு ஷோ, யார் நம்ம கருணாஸ் என்ன, தமிழ் அன்சாரி என்ன, இன்னும் பலரும் கூட்டு வச்சு இந்த படத்தை ஷோ பண்ணும் பொழுது இதே மாதிரி நக்கீரன் கோபாலன் இன்னைக்கு வந்தார்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணாங்க, இதே மாதிரி ஒரு 200 போலீஸை 4 ஃப்ரேம்ஸில் இறக்கி வெளியிடக்கூடாது. ஏன்னாக்கா மேலெடுத்த உத்தரவு. என்னங்க மேலெடுத்த உத்தரவுனாக்க இந்து முன்னணி இதை வெளியிடக்கூடாது என்று ஒரு லெட்டர் கொடுத்துருக்கான் அந்த தேட்டரில். அதனால் அதை தாண்டி நீங்கள் வெளியிட்டீங்கன்னாக்கா அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவேன் போலீஸ் சொல்லுது. போலீஸ் சொன்னது, இந்த தாவேக்கா போலீஸ் சொன்னது. அப்போ இந்து முன்னணியை மேலிடமாக கருதக்கூடிய ஒரு அரசு யாருடைய அரசா இருக்க முடியும்? இது வந்து பெரியாருடைய அரசா அல்லது அம்பேத்கருடைய அரசா இருக்க முடியுமா? அல்லது அவங்க கொள்கை தலைவர்னு சொல்றாங்களே மற்ற தலைவர்கள் அவங்களுடைய அரசா இருக்குமா? ஐயா காமராஜருடைய அரசா இருக்க முடியுமா? இந்த மாதிரி மற்ற தலைவர்கள் சொல்றாங்க அவங்களுடைய அரசா இருக்க முடியுமா? ஏங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் பார்ப்பனியத்தினுடைய ஒரு பிரான்ச்சா இருக்கக்கூடிய இந்து முன்னணியை மேலிடம்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு பிஜேபியினுடைய பி டீமா இல்லை? நீங்க சொல்லுங்க. இவங்க முழுக்க பிஜேபி சம்படுகிறதா? எஃப்சிஆர்ஏன்னு ஒரு சட்டம், எஃப்சிஆர்ஏ சட்டத்தின் மூலமாக அது வந்துச்சுன்னா என்னன்னாக்கா, அதாவது எஃப்சிஆர்ஏ சட்டம் மூலமாக வெளிநாடுகள்லேருந்து இங்கே இருக்கிற சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள் அல்லது அவங்களுடைய அமைப்புகள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த இது அறக்கட்டளைகளுக்கு மட்டும் வரக்கூடாது. அப்போ வந்துச்சுனாக்க எஃப்சிஆர்ஏ மூலியமாக அந்த ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷனையும் அவங்க வந்து கேப்சர் பண்ணுறாங்க சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட். அப்போ அதனால் பாதிக்கப்பட போகிறது யாருனாக்கா கிறிஸ்தவத்தை சார்ந்து இயங்கக்கூடிய அனைத்து அறக்கட்டளைகளும் அனைத்து அவங்களுடைய வழிபாட்டு தலங்களும் அவங்களுடைய பேரில் இயங்கக்கூடிய பள்ளிகள் ஹாஸ்பிட்டல்ஸு என்னென்ன இயங்குதோ ஒட்டுமொத்தமாக ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸாக யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இப்போ எஃப்சிஆர்ஏ சட்டம் வந்துச்சுனாக்கா. இப்போ இதை எதிர்த்து திமுக அப்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கு. ஐயா வில்சன் அவர்கள் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. ஐயா விஜய் அவர்கள் இதை குறித்து எங்கேயாவது எஃப்சிஆர்ஏன்ற வார்த்தையாவது சொல்லியிருப்பாரு பிஜேபிக்கு எதிராக? அவர் முட்டி போட்டு போகிறாரு சர்ச்சில். அவர் மரிய வில்சன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அறிக்கை எடுத்துகிட்டு வரும் பொழுது அந்த ஜபமாலையும் கூட வச்சு எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ இப்படியாக இருக்கக்கூடியவங்க எஃப்சிஆர்ஏவுக்கு மரிய வில்சன் கொடுத்த குரல் என்ன? எஃப்சிஆர்ஏக்கு விஜய் அவர்கள் கொடுத்த குரல் என்ன? பிஜேபி எந்த இடத்துல நீங்கள் எதிர்க்கிறீங்க? பிஜேபிக்கு கொண்டு வர திட்டத்துக்கு எதிராக பேசணும்னாக்கா பிஜேபிங்கிற பேரே இல்லாமல் அறிக்கை கொடுக்குறீங்க. நீங்கள் பிஜேபி இருக்கிறீங்களா? அப்போ இதில் நோக்கம் என்னென்னா பிஜேபியினுடைய பி டீம் ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ள குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த தாவேக்கா இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து ஒரு ஞானஸ்தான குளியலை போட்டு இவங்களை வந்து ஒரு புனிதராக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த பிஜேபியோட பி டீம்ங்கிறத வேற யாருக்காவது கொண்டு சூட்டணும்ல. இப்போ அந்த பெயர் சூட்டலை யாருக்கு சூட்டுறாங்கனாக்கா இப்போ பிஜேபிக்கு இதுக்கு டிஎம்கேக்கு சூட்ட முயற்சி பண்ணுறாங்க. பார்த்தீங்களா இந்த பிஜேபி சைலண்டாக போகுது பாருங்க இந்த பிஜேபி சைலண்டாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் பிஜேபியோட பி டீம் ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ள குழந்தைங்க எங்கள் ஆசான் எழுச்சி தமிழர் ஆசான் அவர்கள் எங்களுக்கு சொன்னது தான், அவரு சொல்லிக் கொடுத்தது, அவர் சொன்னதன் மூலமாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் நான் உங்களுக்கு ப்ரூஃபே பண்ணியிருக்கேன். பிஜேபிக்கு எதிராக ஒரு மண்ணை கூட எடுத்து போடாத தாவேக்கா இப்போ இதை எப்படியாவது மறைச்சு அவங்களுக்கு ஒரு முற்போக்கு முகமுடிய சூட்டணும்.
அதுக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா திமுகவிற்கு அந்த முகமுடியை, அதாவது பிஜேபியோட பி டீம்ங்கிற முகமுடியை போட்டு ஒரிஜினல் பிஜேபியோட பி டீமுங்காவும் ஆர்எஸ்எஸ் கள்ளக்குழந்தையா இருக்கக்கூடிய தாவேக்காவை முற்போக்கு முகமுடி சூட்டி, இதோ பாருங்க பெரியாருடைய பேரர், இந்த பாருங்க அம்பேத்கருடைய பேரர், இவரு தாங்க 8 தலித்தை கொடுத்துருக்காரு பாருங்க, இவரெல்லாம் சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாவலர், இங்க பாருங்க. எஃப்சிஆர்ஐ பத்தி பேசுனது என்ன? பிஜேபிங்கிற வார்த்தையை கூட உச்சரிக்காத அவர், சனாதனம்ங்கிற வார்த்தையை கூட உச்சரிக்காதவர், வர்ணாசிரம்ங்கிற வார்த்தையை உச்சரிக்காதவர், அவர் எப்படி பிஜேபி எதிர்ப்பாரு? அவர் எப்படி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாரு? அவர் எப்படி பார்ப்பனியத்தை எதிர்ப்பாரு? அவர் எப்படி வர்ணாசிரம சனாதனத்தை எதிர்ப்பாரு? அப்ப இதெல்லாம் இல்லாத ஒரு பிஜேபி பி டீமை மடை மாத்துறதுக்கு இங்க திமுகவில் வந்திருக்காங்க. சரி, இப்போ இதுதான் இதுக்குள்ள நடக்கிறது. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் 1976 இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது இதே மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. 1971 மக்கள் தொகை கணக்கு, மக்கள் தொகை கணக்கு போய் ஒவ்வொரு 10 இயர்ஸுக்கு ஒன்ஸ் நடக்கணும். அப்போ 71 நடக்குது, அதுக்கப்புறம் 81 நடந்துச்சு, அப்புறம் 91 நடந்துச்சு, அப்புறம் 2001 நடந்துச்சு, 2001 அப்புறம் நடக்கவே இல்லை. அப்போ 71 கணக்கெடுப்பு நடந்துச்சுங்களா, அதை வச்சுக்கிட்டு அந்த நம்பர்ஸ் வந்து மாறக்கூடாது. அதாவது எம்பிகளுடைய, இப்போ நமக்கு வந்து 39 எம்பிகள் இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த 39 எம்பிகளில் எந்த மாற்றமும் வரக்கூடாது. வேணா அந்த எல்லைகளை ஒரு எம்பி தொகுதிக்கும் உள்ள எல்லைகள் இருக்குல்ல, அதை வேணா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கூட குறைச்ச வந்துருக்கலாம், நகர்ந்துருக்கலாம், மைக்ரேஷனாக இருக்கலாம், அதை வச்சு அந்த எல்லைகளை வேணா நீங்கள் மாற்றிக்கலாமே தவிர இந்த 39 எம்எல்ஏக்களை ஒரு எம்எல்ஏ கூடவோ ஒரு எம்எல்ஏ குறைச்ச கூட போகக்கூடாது, நம்பரில் இந்த சேஞ்ச் வரக்கூடாது. இந்தியா முழுக்க உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1976 அவங்க 42வது ஒரு அரசியல் இது கான்ஸ்டியூஷன் திருத்தம் கொண்டு வராங்க. அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வரும். 42வது திருத்தம் இவங்க கொண்டு வந்தது. அதாவது டீலிமிட்டேஷனா இந்த நம்பரை மாற்றக்கூடாது, ஒரு தொகுதிக்கும் உள்ள எல்லைகள் வேணால் மாற்றிக்கலாம், அந்த ஒரு மாநிலத்தில் உள்ள எம்பிகளுடைய குவான்டிட்டியை மாற்றக்கூடாது அப்படின்ற திருத்தத்தை கொண்டு வராங்க. திரும்ப இதே டீலிமிட்டேஷன் பண்ணணும்னா 2001 வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது திரும்ப அது வருது. ஏன் திரும்ப 2001 வருதுனாக்கா 76 அந்த அம்மா இந்திரா காந்தி அவர்கள் சொல்லும்போது 25 வருஷத்துக்கு இதில் யாரும் கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. இப்போ 25 வருஷம் முடிஞ்சு 2001 வருது. 2001 இந்திரா காந்தி அம்மா சொன்ன 25 வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இவர்கிட்ட போகிறாங்க, வாஜ்பாய் கிட்ட. அப்போ தான் திமுக கூட்டணியில் இருக்குது. இப்போ போகும்பொழுது திரும்ப டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ திமுக போன்ற கட்சிகள் வாஜ்பாய்க்கு புரிய வச்சு அல்லது அழுத்தம் கொடுத்து, இதுதான் ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு கட்சி இருக்கும் பொழுது இப்படி தான் இருக்கணும், அவங்க போக்குக்கு போகக்கூடாது. இப்போ நீங்கள் போனீங்க பாருங்க, விசிகா மற்ற கட்சிகள் அவங்க போக்குக்கு போறீங்க பாருங்க, அப்படி போகக்கூடாது. கூட்டணியில் இருக்கீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடணும். அதாவது ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது என்பதற்காக நீங்கள் போனீங்கன்னாக்கா அவங்கள காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போயிருக்கீங்க. சரி, தமிழ்நாட்டை காப்பாற்றுறீங்கன்னா ஆளுநர் ஆட்சி வந்துடும். இப்போ உங்களுக்கு இருக்கிற பயம் அவங்களுக்கு இருக்கும்ல. இப்போ ஒருவேளை நாம் செய்கிறத பார்த்துட்டு அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னாக்கா ஆட்சி கவுந்துருங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? ஆனால் அவங்களுக்கு எந்த பயமுமே இல்லையே. அவங்க பாட்டுக்கு பிஜேபியினுடைய பி டீமாக இயங்குறாங்க, அவங்க போக்குற போக்குன்னு நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னாக்கா அப்போ உங்களுக்கு ஏதோ சுயநலம், உங்களுக்கு தனிநபர் நலத்துக்காக நீங்கள் போய் உட்காந்துருக்கீங்க. ஒரு அமைச்சர் பதவிக்கு போய் உட்காந்துருக்கீங்க, அல்லது சோஃபாவுக்கு போய் உட்காந்துருக்கீங்க, அல்லது வேற ஏதோ பயங்கரமான நலன்களுக்காக பண நலமோ அல்லது எந்த நலனோ அல்லது உங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு தெரியல. இந்த சுயநலத்துக்காக தான் நீங்கள் ஆதரிக்க போயிருக்கீங்க. ஆனால் திமுகவை பாருங்க, டீலிமிட்டேஷன் வாஜ்பாய் பிரிவில் வரும்பொழுது வாஜ்பாயை கூப்பிட்டு சொல்லி அந்த டீலிமிட்டேஷனை இந்திரா காந்தி அவர்கள் என்ன ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணாங்களோ அந்த ஸ்டேட்டஸ்கோவை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அப்புறம் திரும்ப வாஜ்பாய் அவர்கள் அந்த ஸ்டேட்டஸை அப்படியே ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு சட்டத்திருத்தம், 84வது சட்டத்திருத்தம், இந்த டீலிமிட்டேஷனில் எம்பிகளுக்கான நம்பரை குவான்டிட்டியை மாற்றக்கூடாது, வேணும்னால் அந்த எல்லைகளை வேண்டும்னால் நம்ம ஒரு எம்பி தொகுதியும் எல்லைகளை வேணால் மாற்றி அமைச்சிக்கலாமே தவிர அந்த மாநிலத்துக்குள்ள எம்பி குவான்டிட்டியை மாற்றக்கூடாது, அதே சீட்ஸாக இருக்கணும், எல்லா இந்தியா முழுக்க உள்ள மாநிலம் எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு திரும்ப அதே தான் கொண்டு வராங்க. அதை கொண்டு வரும்போது நம்மனா திரும்ப 25 வருஷம் இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இந்த 25 வருஷம் முடிஞ்சு இப்போ 26 வந்திருக்கு, அதனால தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. இப்போ இது வந்தால் என்ன ஆகும்னா இந்த சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, சீட்ஸ் வந்து அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறைக்கணும், இந்த மக்கள் தொகையை குறைக்கணும், அந்த கணக்கெடுப்பின்படி சொல்கிறாங்க இந்திரா காந்தி அம்மா மக்கள் தொகையை குறைக்கணும். அப்போ தமிழ்நாடு அதில் கண்ணுங்கருத்தமாக செயல்பட்டு மக்கள் தொகையை கட்டுக்குள்ளே வச்சுருந்துச்சு. ஆனால் மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை, வதவதுன்னு பெற்று போட்டு எல்லாமே ஏற்கனவே இருந்த மக்கள் தொகையை விட அதிகமாக போயிடுச்சு. சொல்லப்போனால் 71 உள்ள கணக்கெடுப்பின்படி பீகாரும் தமிழ்நாடும் கிட்டத்தட்ட ஒன்று. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடை விட பன்மடங்கு அதிகமாக மக்கள் தொகையில் முன்னேறி போயிடுச்சு பீகார், அதில் மட்டும் போயிட்டாங்க. அப்போ நம்ம அதில் கண்ட்ரோலாக இருந்ததுனால அன்னைக்கு நம்மளை விட மற்ற விஷயங்கள்லையும் பெரிய அளவில் இருந்த எல்லாத்துலேயுமே வேறு வேறு ரேங்கிங்கில் அதிகமாக இருந்த பீகார் இன்னைக்கு ரேங்கிங்கில் கீழே போயிடுச்சு. நம்ம ரேங்கிங்கில் மேலே வந்துட்டோம், மக்கள் தொகை நம்ம கீழே வந்துட்டோம், அவன் மேலே போயிட்டான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்போ இந்த பிரச்சனை தான். அப்போ அதிகமாக இருந்துச்சுனாக்கா மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி
அந்த சீட்டுகளை ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் உள்ள சீட்டுகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது இப்போ டீலிமிட்டேஷன். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகுனாக்கா நமக்குள்ள 39ங்கிறது 45 வரலாம், அல்ல ஒரு 50 வரலாம், அவ்வளோதான். ஆனால் நமக்கு ஆக்சுவலி வர வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு 58லேருந்து 60 65 வரைக்கும் நமக்கு வர வேண்டியது. அப்போ என்ன பண்ணுவான், உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், இன்னும் மற்ற மாநிலங்களில் வதவதன்னு பத்து போட்டிருக்காங்களா, அவங்களில் எல்லாமே டபுள் ஆகிடும். அப்போ ஈஸியாக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 மாநிலத்தை இந்த மாதிரி உள்ள மாநிலத்தில் நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தா போதும், நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். நீங்கள் என்ன நினைச்சாலும் இந்துத்துவ சட்டங்களை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த டீலிமிட்டேஷனுங்கிறது தப்பு, இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. அதனால தான் இந்த டீலிமிட்டேஷன் நம்ம எதிர்க்கிறோம். திமுகவும் கண்டிப்பாக எதிர்க்கும். அதனால் அப்போ கேட்டதுமே என்னன்னாக்கா ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்டாங்க அவங்க. இப்போ இல்லை, அப்பயுமே கேட்டது திமுக ஃபேர் டீலிமிட்டேஷன், அந்த தொகுதி வரையறை அப்படிங்கிறது சரியான அளவில் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது என்ன ஏதுங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு டீலிமிட்டேஷன் நம்ம எதிர்க்கிறோம். ஒருவேளை பின்னாடி ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ன, அவங்க வைக்கிற திமுக வைக்கிறது என்ன ஃபேர் டீலிமிட்டேஷன், அது ஏதாவது லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்கனாக்கா அதில் மாற்றுக்கருத்து இருந்துச்சுனாக்கா நம்ம திமுக ஒதுக்கி போட்டு மிதிக்க தான் போகிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம திமுக ஆதரவாளர்கள் கிடையாது, நம்ம பெரியாரி ஆதரவாளர்கள். அதுலேருந்து திமுகவை ஆதரிக்கிறோம், அவ்வளவுதான். இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது குளறுபடிகளாக கொண்டு வந்து அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் இணங்கி போகிறது மாதிரி ஒரு வாடை அடித்தா கூட நம்ம தூக்கி வச்சு செய்ய தான் போகிறோம். ஆனால் இந்த வாடையை செயற்கையாக கொண்டு வரதுக்கான முயற்சியை தான் தாவேகா, விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிலாம் சேர்ந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க அந்த வீணா போன பப்பு கொடுத்த ஒரு மொக்கையான ஒரு ஐடியா தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த மொக்கையான ஐடியாவை பார்க்கும்போது நமக்கு நம்ம இவர் சொல்லுவார் இல்லைங்களா, சுந்தரராஜன், அவர் சொல்கிற ஞாபகத்துக்கு வருது. அந்த பேப்பரில் ஒன்றும் இல்லை, அதை கசை குப்பையில் போட்டிருக்கேன்.